பொங்கல் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவதால் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி நாள் உட்பட தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு திரும்புகின்றனர். இந்நிலையில் திருச்சியிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சனிக்கிழமையான இன்று திருச்சியிலிருந்து சென்னை வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 3000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை திருச்சியிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் வரி உட்பட 5250 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்ச கட்டணம் 2000 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை கட்டண தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து 350 கிலோமீட்டர் இடைவெளி கொண்ட சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்தில் அதிகபட்சமாக 3210 ரூபாய் டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம் ஆகிய ஊர்களிலிருந்து நாளை சென்னைக்கு வருவதற்கான விமானங்களின் டிக்கெட்டுகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அதே சமயம் டிக்கெட் கட்டணமும் விண்ணை முட்டும் அளவிற்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு அதிகபட்சமாக 18000 ரூபாய் வரை விமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதேபோன்று திருச்சி மற்றும் கோவையிலிருந்து சென்னைக்கான விமானங்களில் அதிகபட்சமாக 11000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை வருவதற்கான விமான டிக்கெட் கட்டணம் அதிகபட்சமாக 17365 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. சேலத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்கு விமான டிக்கெட் கட்டணம் 10441 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையனால் கத்திக்குத்துக்கு உள்ளான இந்தி நடிகர் சைஃப் அலி கான் 2-3 நாட்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சைஃப் அலி கான் மீதான தாக்குதல் நடைபெற்ற நாளில் நடந்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம்.